பெட்ரா, India's premium still dose. காலத்தை தாண்டிய அழகும் உறுதியும். சளி, இருமல் மற்றும் கண் சிவப்புக்காக அரசு மருத்துவமனைக்கு அழைத்துச் செல்லப்பட்ட 19 மாத குழந்தை சிகிச்சைக்கு பிறகு நிரந்தரமாக பார்வையை இழந்ததாக பெற்றோர் புகார் தெரிவித்துள்ள சம்பவம் மத்திய பிரதேசத்தில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. மத்திய பிரதேச மாநிலம் சாகர் மாவட்டம் பண்டா அரசு மருத்துவமனைக்கு 19 மாத ஆண் குழந்தையை அதன் பெற்றோர் கடந்த மே 29ஆம் தேதி சளி, இருமல் மற்றும் கண் சிவப்புக்காக சிகிச்சைக்கு அழைத்துச் சென்றனர். அங்கு குழந்தையை பரிசோதித்த குழந்தைகள் நல மருத்துவர் மருந்துகள், ஊசி மற்றும் கண் சொட்டு மருந்து பரிந்துரைத்ததாக கூறப்படுகிறது. ஆனால் சிகிச்சையின் போது சளியை வெளியேற்ற பயன்படுத்தப்படும் மருந்து தவறுதலாக குழந்தையின் கண்களில் விடப்பட்டதாக பெற்றோர் குற்றம் சாட்டியுள்ளனர். இதையடுத்து குழந்தையின் உடல்நிலை வேகமாக மோசமடைந்ததால் முதலில் சாகர் மாவட்ட மருத்துவமனைக்கும் பின்னர் போபாலில் உள்ள எய்ம்ஸ் மருத்துவமனைக்கும் அழைத்துச் செல்லப்பட்டது. அங்கு பரிசோதனை செய்த மருத்துவர்கள் தவறான மருந்து அல்லது மருத்துவ அலட்சியம் காரணமாக குழந்தை நிரந்தரமாக பார்வையை இழந்திருக்கலாம் என தெரிவித்ததாக தந்தை போலீசில் அளித்த புகாரில் கூறியுள்ளார். இந்த சம்பவம் தொடர்பாக சுகாதாரத்துறை 3 பேர் கொண்ட விசாரணை குழுவை அமைத்து 1 வாரத்தில் அறிக்கை தாக்கல் செய்ய உத்தரவிட்டுள்ளது. மருந்து பரிந்துரைக்கப்பட்ட விதம், வழங்கப்பட்ட சிகிச்சை மற்றும் மருத்துவ அலட்சியம் நடந்ததா என்பது குறித்து விசாரணை நடைபெற்று வருகிறது. குற்றம் நிரூபிக்கப்பட்டால் சம்பந்தப்பட்டவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர்.